அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிபிசி எக்ஸாம்க்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்றது அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம்க்கு பதிவு பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ நீங்க ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு சிபிசி எக்ஸாம்க்கு தயாராகிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் உங்களால பே பண்ண முடியுமாங்கிறத பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேணும். எக்ஸாமுக்காக நம்ம கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் சரி செய்து வச்சுக்கொள்ளணும். பிறகு ஒரு மின்னஞ்சல் இமெயில் ஐடி ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ஃபீஸ் கட்டுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எப்படி உறுப்பினர் ஆகுறது, மெம்பர்ஷிப் எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எத்தனை அட்டெம்ப்ட்ஸ் நம்ம எழுதலாம் அதையும் நம்ம பார்ப்போம். கடைசியாக ஹால் டிக்கெட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், எக்ஸாமுக்கு என்னெல்லாம் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோவில். நிறைய மாணவர்களுக்கு சந்தேகம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த தேர்வு எழுதுறது அல்லது தேர்வை எப்போ புக் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் ட்ரைனிங் எடுக்கும் போதே நீங்கள் எக்ஸாமை புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு பிறகு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம், உங்களுடைய வசதியை பொறுத்து. ட்ரைனிங் முடிய போகிற அந்த கடைசி கட்டத்தில் கூட நீங்கள் எக்ஸாமுக்கு பதிவு பண்ணி வச்சிடலாம். ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரைனிங் எடுத்து முடிச்சுட்டு பல நாட்கள் கடந்த பிறகு நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகிறது சரியாக இருக்காது. ஏன்னா ட்ரைனிங்கில் இருக்கிற அந்த ஃப்ளோவோடையே நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதணும். நிறைய நீங்கள் மார்க் பேப்பர்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதற்கு அப்புறமா தான் எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறது சரியாக இருக்கும். நல்ல முறையில் இந்த எக்ஸாமுக்கு தயாராகிக்கோங்க. ஏன்னா சில இன்ஸ்டிடியூட்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ட்ரைனிங்கை கொடுக்க மாட்டாங்க. இந்த தேர்வு எழுத போகிறீங்கன்னா நீங்கள் நல்ல முறையில் ப்ரிப்பரேஷன் ஆகிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஒரு மாட்ரேட் லெவலான ஒரு டிஃபிகல்ட்டியில் இருக்கும். ரொம்ப எளிமையாலாம் இருக்காது. ஏன்னா இது ஒரு அமெரிக்கன் எக்ஸாமினேஷன், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக கூட உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம எப்படி புக் பண்ணுறதுங்கிற நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. இதை நம்மளே செய்ய முடியுமா, இல்லை வேற ஏதாவது இன்ஸ்டிடியூட்ஸ் கிட்ட தான் போய் நம்ம அணுகணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதை எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். தேர்வுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த பரீட்சைக்கான பணத்தை ரெடி பண்ணிக்கோங்க. மூணாவது, உங்கள் பெயர். என்னடா இவ்வளோ சில்லியாக பெயர்னு சொல்கிறோனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நேமில் நிறைய டிஸ்கிரிப்பன்சி ஏற்படும். சில நேரங்களில் தவறாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால கடைசி வரை உங்கள் பேர் அந்த தவறோடையே இருக்கும். இதை நம்ம திருத்தவே முடியாது. அதனால உங்கள் பேரில் எந்த குளறுபடியும் இல்லாமல் அதற்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எல்லாம் சீராக இருந்ததுன்னா நம்ம நேரடியாகவே புக் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஒரு அஃபீஷியலான ஒரு இமெயில் ஐடி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரை இந்த இமெயில் ஐடி தான் உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்க போகிறீங்கன்னா, அப்போ உங்கள் இமெயில் ஐடியை பார்க்கும்பொழுது அது அஃபீஷியலாக இருக்கணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் மாதிரிலாம் அது இருக்கக்கூடாது, ஃபேன்சியாகவும் இருக்கக்கூடாது. நிறைய பிள்ளைங்களுக்கு நான் பார்த்துருக்கேன், இமெயிலை நான் சேஞ்ச் பண்ணியுமே நான் சொல்லியிருக்கேன். இமெயில் ஐடி ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெம்பர் ஆகிறதுக்கும் பிறகு இந்த தேர்வுக்கு புக்கிங் செய்யும் போதும் இமெயிலுக்கு தான் உங்களுக்கு லிங்க் எல்லாமே வரும். அதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு இமெயில் ஐடி, அதற்கான பாஸ்வேர்டும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில நேரங்களில் நம்ம மொபைல் டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் புக் பண்ணுறது லேப்டாப்பில் பண்ணும்போது உங்கள் இமெயில் ஐடி அங்கே வரும். ஸோ அப்போது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் லேப்டாப் மூலம் புக் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியலன்னா கஷ்டம், நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எந்த இமெயில் ஐடி போடுறீங்க அதற்கான பாஸ்வேர்டு என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த இமெயிலுக்கு தான் ஆத்தென்டிகேஷன் லிங்க் ஒன்று வரும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு தான் ஃபர்தர் ப்ராசஸிங் நம்ம செய்ய முடியும். மெம்பர்ஷிப் ஆகிறதா இருந்தாலும் சரி அல்லது எக்ஸாம் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த அஃபீஷியல் இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் லிங்க் வரும். சரி, இந்த எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் மட்டும் போதாதா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஹால் டிக்கெட்டோடு சேர்த்து 2 இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ப்ரூஃபை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அரசின் மூலமாக வழங்கப்பட்ட 2 அப்ரூவ்டு ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொண்டுட்டு போகணும். உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்தால் அதை கொண்டுட்டு வாங்க, ப்ளஸ் பேன் கார்டு. ஒருவேளை பேன் கார்டு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிரைவர்ஸ் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமத்தையே நீங்கள் கொண்டு வரலாம். 2 டாக்குமெண்ட்ஸ்லையும் ஒரே விதமான பெயர்கள் இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இதில் இன்ஃபர்மேஷன் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது, டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது.
அதனால் சரியான ஐடியை நீங்கள் கொண்டு வரணும். ஏதாவது 2 ஒரிஜினல் கவர்மெண்ட் ப்ரூஃபை நீங்கள் எக்ஸாம் டே அன்னைக்கு கொண்டுட்டு போக வேண்டியதாக இருக்கும். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப் உண்டு. அந்த ஆப்பை உங்கள் மொபைல் டிவைஸில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ காப்பி ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அதாவது அந்த ஆதார் கார்டுக்கு நீங்கள் மொபைல் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, அதற்கு ஒரு ஓடிபி வரும், 1 டைம் பாஸ்வேர்ட் வரும். அது இருந்தால் தான் நீங்கள் டிஜிலாக்கர் ஆப்பில் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். நாளைக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது இந்த ஆப்பை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி எங்கள் சூப்பர்வைசர்ஸ் கிட்ட காட்ட வேண்டியதாக இருக்கும். அதற்கு பிறகு தான் உங்களுக்கு அனுமதி அவங்க வழங்குவாங்க. சரிங்களா? எந்த ஃபோன் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் அந்த டிஜிலாக்கர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஓடிபி வரக்கூடிய அந்த சிம் கார்டும் அதில் இருக்கணும். எக்ஸாம் டே அன்னைக்கு நீங்கள் திறந்து காட்ட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அப்படி நீங்கள் காட்டலைன்னா சூப்பர்வைசர் உங்களுக்கு அனுமதி கொடுக்காம கூட மறுத்து விடலாம். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் கோடராக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் அட்டாச் பண்ணி இல்லை அப்லோட் பண்ணும்போது சிபிசி எக்ஸாம் முடித்த உடனே உங்களுக்கு சிபிசி அப்படிங்கிற க்ரெடென்ஷியலோட வரும். இல்லை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறீங்கன்னா சிபிசி ஏ அப்படின்னு தான் வரும். ஏனா அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக. ஏன்னா ஏஏபிசி என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு மினிமம் 2 வருஷம் அனுபவம் தேவை அப்படின்னு நினைக்குது. ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா கூட நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த தேர்வு எழுதலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிசிக்கு பதிலாக சிபிசி ஏ என்று தான் வரும். 2 வருட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் கம்பெனி ஹெச்ஆர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு ப்ளஸ் ஒரு கோடிங் மேனேஜரோ டீம் லீடர் கிட்ட இருந்தோ இன்னொரு லெட்டர் வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி 2 வருஷம் இந்த ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற லெட்டர்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சிபிசிஏ என்பது கேன்சல் ஆகிட்டு சிபிசியாகவே உங்களுக்கு மாறிடும் ஏஏபிசி அக்கௌண்ட்டில். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் வெறும் இந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஏஏபிசி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ்லாம் இப்போ தேவை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஏவை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம முக்கியமாக இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு போவோம். அதில் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு பல விதத்தில் நமக்கு உதவியாக இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்க சிட்டிசன்ஸ்க்கு ஒரு பெரிய அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டாக மாறிடுச்சு. அப்போ இந்த ஆதார் கார்டு நம்ம கொண்டு போகும்போது இதில் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து பல முறையில் ஒரு ரிமைண்டர் வந்திருக்கு. என்னன்னா உங்கள் ஆதார் கார்டை 10 வருஷத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டு, இல்லைங்களா? இதற்காக பல விதமான ஆதார் ஆஃபீஸஸுமே இருக்குது. சென்னையில் இருக்கவங்க கோயம்பேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 ஸ்கொயர் மாலில் போய் நம்ம ஆதார் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இதை அப்டேட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி வராமல் இருக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறது கடினமாக இருக்கலாம். எக்ஸாமுக்கு உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. முக்கியமாக இதில் இருக்கிற பேர் சரியாக இருக்கணும். ஏன்னா நம்ம 2 டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறனால 2 ப்ரூஃப் நம்ம தரனால 2 டாக்குமெண்ட்ஸ்லையும் ஒரே பேர் தான் இருக்கணும். சில நேரங்களில் திருமணமான பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் நேம் கணவருடைய பெயர் இருக்கும், மற்ற சர்டிஃபிகேட்ஸில் தந்தையோட பெயர் இருக்கும். இப்போது இவங்க 2 டாக்குமெண்ட்லேயும் 2 விதமான பெயரோட போகும்பொழுது எந்த ஐடென்டிட்டின்னு நமக்கு தெரியாது. அதனால் முக்கியமாக நீங்கள் சிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேமும் சீராக இருக்கணும், செகண்ட் நேமும் அதாவது லாஸ்ட் நேமும் சரியானதாக இருக்கணும். ஒரு டாக்குமெண்ட்டில் சி ராணின்னு இருந்துட்டு 2வது டாக்குமெண்ட்டில் ராணி சந்திரன் இருந்தது அப்படின்னா கூட அது தவறாக தான் இருக்கும். நீங்கள் எதையாவது ஒன்றை ப்ராப்பராக மாற்றிட்டு போகணும். சியை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் ஆதார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாமே கொடுத்துருந்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு புதுசான கார்டு வந்திருக்காது. பரவாயில்ல, நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு அந்த கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அப்படி ஆன்லைன்லையும் அப்டேட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபீஸ் போயிட்டு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கார்டு ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த அக்னாலேஜ்மெண்ட் கார்டை எக்ஸாம் டே அன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பார்த்துக்கோங்க. 2வது எந்த மொபைல் ஐடிக்கு நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, ஹைதராபாத்தில் அவங்க எக்ஸாம் எழுதினாங்க. அப்போது என்ன கேட்டாங்கன்னா அப்படின்னா
ஆதார் கார்டோட லிங்கான அந்த டிவைஸ்க்கு ஓடிபி வரவழைச்சு அந்த ஓடிபியை கேட்டாங்களாம். ஒருவேளை உங்களுக்கு அப்போ நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவு எல்லா இன்ஃபர்மேஷனுமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டூடெண்ட்டு சிபிசி எக்ஸாம் எழுத போயிருந்திருக்காங்க. அப்போது இன்னொரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. கடைசியில் அவங்கள எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னு பார்த்தா அவங்களுடைய ஆதார் கார்டில் புகைப்படம் வந்து ரீசெண்டானதா இல்லையாமா. ஸோ புகைப்படத்தில் ஒரு மாதிரி இருக்குது, நேரில் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னுட்டு சூப்பர்வைசர் அவங்கள எக்ஸாம் எழுத அனுமதிக்கல. அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா எக்ஸாமை புக் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை நீங்கள் 2 அட்டெம்ப்ட்டுக்கு புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் டே அன்னைக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அட்டெம்ப்ட் உங்களுக்கு வீணாக போன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு டாக்குமெண்ட் சைடில் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம இப்போ பேமெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். இந்த எக்ஸாமுக்கு எப்படி பணம் கட்டுறது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்களா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்களாகவே இதை செஞ்சுக்கலாம். நீங்கள் யாரையும் நம்பவே வேண்டாம், யாரையும் ரிலை பண்ணவும் வேண்டாம். ஏன்னா நிறைய விதமான குளறுபடிகளும் ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸுமே நடந்திருக்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாமே கேன்சல் ஆகிருந்திருக்கு. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க மெம்பர்ஷிப் வந்து கரண்ட்டாக இல்லாதனால எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்படி நிறைய விதமான ஃபேக் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு சார் 6 மாதம் வரை ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா சிபிசி எக்ஸாமுக்கு நீங்கள் போய் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அதற்கான ட்ரைனிங்கே கொடுக்கல, எனக்கு கைட் பண்ணுங்க, நாங்கள் எப்படி எக்ஸாம் எழுதணும்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மெடிக்கல் கோடிங்கை இதை முழுக்க முழுக்க ஒரு வியாபாரமாகத்தான் பார்க்குறாங்க. வியாபாரமாக பார்க்கலாம், தவறில்லை. அதே நேரத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்கணும் இல்லைங்களா? ஸ்டூடெண்ட்ஸை ஏமாற்றிட்டு அந்த காசு வச்சு பிழைக்கிறது வந்து நல்லா இருக்காது. அதனால நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. நான் வந்து இதுதான் அப்படின்னு நான் பேர் சொல்ல குறிப்பிடவே முடியாது. ஏன்னா நிறைய அப்படி இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. என்னோட பிள்ளைங்களே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு தான் திரும்ப எங்கிட்ட வந்து படிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றேன், பேசிக் ட்ரைனிங் சொல்லித்தராங்க. இந்த பேசிக்ல என்ன சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? 3 கோடிங் புக்ஸ் அவங்க சொல்லித்தரதே கிடையாது. இப்போ ஒருவேளை நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, 3வது புக்கில் இருந்து அவங்க கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுதான் இங்கே பிரச்சனையே. சொல்லித்தரதை உருப்படியாக சொல்லித்தரணும், இல்லை சொல்லியே தர வேண்டாம். நிறைய பிள்ளைங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு திரும்ப அவங்க அட்வான்ஸ் ட்ரைனிங்காக நம்மக்கிட்ட படிக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ராம்ஸ் அகாடமியில் பேசிக் ட்ரைனிங்கிற ஒன்றே கிடையாது. நாங்கள் அந்த பேசிக் ட்ரைனிங்கை அட்வான்ஸ்டு முறையில் சொல்லித்தரோம், எல்லா புக்ஸையும் சொல்லித்தரோம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ஃபேக் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. சில இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாம் புக் பண்ணி தரோம், உங்களுக்கு ஃபீஸு கம்மியாகும், 5000 10,000 குறையும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க 5000 10,000 குறைச்சிட்டு என்ன தெரியுமா செய்கிறாங்க? மெம்பர்ஷிப்பை குறைச்சிட்றாங்க. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் கரண்ட்டாக இல்லைன்னா கூட உங்கள் எக்ஸாம் வந்து ரத்தாயிடும். நான் சென்னையை மட்டும் சொல்ல முடியாது, அக்ராஸ் இந்தியாவுமே நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. ஆந்திராலையும் இருக்குது, ஹைதராபாத்லையும் இருக்குது, தெலுங்கானாலையும் இருக்குது, கர்நாடகாலையும் இருக்குது, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, கேரளாலையும் இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களாவே புக் பண்ணுங்க, யாரையும் நம்ப வேண்டாம். அதற்கான வழிமுறை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ புக் பண்ணுறது நீங்களே செஞ்சுக்கோங்க, யாரையும் நம்பாதீங்க. 5000 10,000 அப்படிங்கிறத பார்த்துட்டு முழுசையும் கோட்டை விட்டுடாதீங்க. எக்ஸாமுக்கு எப்படியும் 70,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வருது. சரிங்களா? இந்த வருஷமும் ஏஐபிசி எப்படியும் எல்லாத்தையும் ஹைக் பண்ணிடும், மெம்பர்ஷிப்பையும் ஹைக் பண்ணிடும், எக்ஸாம்ஸையும் ஹைக் பண்ணிடும். அதனால் ஒரு 70,000 ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இவ்வளோ அமௌண்ட்டை உங்களால் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எக்ஸாம் நம்ம ஃபீஸ் பே பண்ணும்பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிரெடிட் கார்டு மூலமாக மட்டும்தான் நம்ம பணம் செலுத்த முடியும். வேறு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. கூகுள் பேயோ, ஃபோன்பே, இல்லை பேபால் அல்லது நெஃப்ட், வேறு எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபருமே கிடையாது. வெறும் கிரெடிட் கார்டு மட்டும்தான் தேவை. அந்த கிரெடிட் கார்டு உங்கள் பெயரில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, யாருடைய பெயரில் வேணாலும் இருக்கலாம். உங்கள் தந்தையோட கார்டாக இருந்தாலோ அல்லது உறவினருடைய கார்டாக இருந்தாலோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோட கார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்ககிட்ட அந்த கார்டை வாங்கிட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்வைப் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, என்ன அப்படின்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து 10th of a month இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 10th முன்னாடி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த சைக்கிள்லேயே நீங்கள் பணம் கட்ட வேண்டியதான் வரும். ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் டேட் வந்து 10th, ஆனால் நீங்கள் 11 12 செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த சைக்கிளில் தான் நீங்கள் பணம் கட்ட வேண்டியதான் வரும். சரிங்களா?
இன்னொரு விஷயம், நீங்க கிரெடிட் கார்டில் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா இதை நீங்க இஎம்ஐயா கூட நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம் புக் பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் கூட டிக்ளைன் ஆகலாம். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரெடிட் கார்டுக்கு இன்டர்நேஷனல் பர்ச்சேஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கணும் அல்லது எனேபிள் ஆகி இருந்திருக்கணும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன செய்யலாம், கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கு நீங்க அதை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க, நான் ஒரு எக்ஸாமுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஒன்ஸ் அந்த இன்டர்நேஷனல் பர்ச்சேஸ் ஆப்ஷன் எனேபிள் ஆனதுக்கு பிறகு நீங்க தாராளமா எக்ஸாம் புக் பண்ணலாம். புக் பண்ண உடனேயே உங்களுக்கு இவ்வளோ டாலர் வந்து ஸ்வைப் பண்ணியிருக்கோம், இது ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மெசேஜ் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கார்டு வாங்கி இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 முறையாக நீங்கள் பணம் செலுத்தலாம். ஒன்று, முன்கூட்டியே நீங்கள் பணத்தை கொடுத்துடலாம் அவங்கக்கிட்ட, அதற்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் தொகையை நீங்கள் வாங்கிக்கிடலாம். அப்படி இல்லையா, அந்த கார்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு அதற்கு பிறகு எவ்வளோ தொகை வந்ததோ அதை வந்து நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். வெறும் எக்ஸாமுக்கான ஃபீஸ் மட்டும் போகாது, உங்களுக்கு ஜிஎஸ்டி வரும், அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கான டாக்ஸேஷன் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீமே சில நேரங்களில் அவங்க போடுறாங்க, லெவிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸுமே வந்து அவங்க போடுறாங்க. அதனால் உங்கள் கிரெடிட் கார்டில் தோராயமாக 70 to 72,000 வரை அவைலபிலிட்டியும் இருக்குதான்னு பாருங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு கார்டு லிமிட் 1 லட்சம் வரை இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் லிமிட் வந்துட்டு 40,000 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் புக் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் என்ன செய்யறது, அதுக்கு ஒரு வழி நான் சொல்கிறேன். அவைலபிள் லிமிட் வந்து உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது, 70,000 இல்லை குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த அவைலபிள் லிமிட்டுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப்பை பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு காசு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நம்ம எக்ஸாம் புக் பண்ணும்போதே பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து 1 வருட காலம் வரை தான் வேலிடாக இருக்கும். அதற்குள்ளே நீங்கள் வந்துட்டு எக்ஸாமை முடிச்சாகணும். சரிங்களா? ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்பையும் எக்ஸாமையும் ஒரே முறை புக் பண்ணுறது நல்லதாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ தொகையை நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு 70,000 கிட்ட நமக்கு செலவாகுது. இதை எப்படி வந்து பிரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய மெம்பர்ஷிப்க்கு பிரியும், பிறகு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ்க்கு. இப்போ இந்த நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸை நீங்கள் ஒரு அட்டெம்ப்டாக கூட குறைச்சிக்கிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு $100 குறையும், அதாவது 8,000லேருந்து 8,500 வரை குறையும். என்னுடைய ஆலோசனை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்டராக இருந்தால் மட்டும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தயவு செய்து 2 அட்டெம்ப்ட்ஸ்க்கு புக் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் வந்து 2 அட்டெம்ப்ட்ஸ்க்கும் ப்ளஸ் மெம்பர்ஷிப்க்கு தனியாகவும் பிரிஞ்சு சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 70,000 கிட்ட வந்துடும். ஓகே, நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்டோட புக் பண்ணிக்கலாம், அது உங்களை சார்ந்தது. எப்படி புக் பண்ணுறது, அடுத்த ஸ்டெப் நம்ம பார்ப்போம். டைரெக்டாக ஏஏபிசி அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. பிகம் அ மெம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு யூசர் நேம் கேட்கும். ஒரு யூசர் நேமை நீங்கள் என்டர் பண்ணுங்கள், உங்களுடைய முழு பெயரையுமே நீங்கள் போட்டுருங்க. பிறகு பாஸ்வேர்டுன்னு ஒன்று கேட்கும், ஒரு சரியான ஒரு பாஸ்வேர்டை போட்டுருங்க. இந்த பாஸ்வேர்டை மறக்காதீங்க. அடுத்து இமெயில் ஐடிக்கான ஒரு ஃபீல்டு ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் உங்களுடைய ஃபார்மல் இமெயில் ஐடியை எந்த விதமான மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கீன் பண்ணுங்கள். பிறகு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெல்கம் இமெயில் ஒன்று வரும். அதாவது ஒரு க்ரீட்டிங்ஸ் இமெயில் மாதிரி. இந்த மாதிரி தேங்க்ஸ் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் ஏஏபிசி கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு இமெயில் ஒன்று வரும். அதற்கு பிறகு அந்த இமெயிலேயே ஒரு ஆத்தென்டிகேஷன் லிங்க் வரும். அந்த ஆத்தென்டிகேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அடுத்து என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் யூசர் நேம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை யூசர் நேமாக காட்டும். பிறகு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அதை நீங்கள் கீன் பண்ணி உள்ளே லாகின் பண்ணிடலாம். இதுதான் உங்களுடைய அக்கௌண்ட்டு. பிறகு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று பாப்பப் ஆகும், அதுதான் உங்களுடைய மெம்பர் ஐடி. இந்த மெம்பர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கு பணம் கட்டினாதான் அது வேலிடாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்ய வரலாம், எக்ஸாமை புக் பண்ணலாம். எக்ஸாம் புக் பண்ணும் பொழுது உங்களுக்கு சிபிசி சர்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி அல்லது கார்ப்பரேட் ரெனியூவல் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். கார்ப்பரேட்டுங்கிறது நிறைய மக்களுக்காக நிறுவனங்கள் வந்துட்டு மெம்பர்ஷிப் வாங்குவாங்க, எக்ஸாமை புக் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு தேவை கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் வரலாம், ஒருவேளை உங்களுக்கு ட்ரைனிங் வேணுமா, ஏஏபிசி கிட்ட இருந்து ட்ரைனிங் வேணுமா, அல்லது மார்க் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்கும். அந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் வெறும் இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அந்த இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷனில் மெம்பர்ஷிப் ப்ளஸ் அட்டெம்ப்ட்ஸ் இருக்கும். அதில் நல்லா பாருங்கள், ஒரு அட்டெம்ப்ட் உங்களுக்கு வேணும்னா ஒரு அட்டெம்ப்ட்டுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2 அட்டெம்ப்ட்ஸ்க்கான ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள்
மெம்பர்ஷிப் ப்ளஸ் 2 அட்டெம்ப்ட்ஸ்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப டைரெக்டாக உங்களுக்கு ஆட் டு கார்ட்டுக்கு போயிடும். நீங்கள் அதற்கு அப்புறமா கிரெடிட் கார்டிலேருந்து நீங்கள் பேமெண்ட் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை இந்த கிரெடிட் கார்டை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடலாம். பிறகு அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், அதில் உள்ள பெயர், இந்த பெயர் உங்கள் பெயரே கூட போட்டுக்கலாம். அட்ரஸ் கூட உங்கள் அட்ரஸே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதற்கான அந்த சிவிவி நம்பர், எக்ஸ்பயரி டேட்டு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கும். இது எல்லாமே நீங்கள் கீன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் கண்டினியூ டு பே அப்படி நீங்கள் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டே இருக்கும். பிறகு அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் ஐடிக்கு யாருடைய கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். $750 கிட்ட ஸ்பெண்ட் ஆயிருக்கு ஏஏபிசிக்காக அப்படின்னு டாலர்லேயே உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது தெரியாது. எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் சிபிசி எக்ஸாமை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு திரும்ப ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு மெஷர் லேர்னிங் அப்படிங்கிற ஏஏபிசியோட டெஸ்டிங் பார்ட்னர் ஏஜென்சி, அதாவது ஏஏபிசிக்கு எக்ஸாம் நடத்தக்கூடிய ஒரு பார்ட்னர் ஆர்கனைசேஷன் இருக்குது மெஷர் லேர்னிங், அங்கே இருந்த ஒரு இமெயில் உங்களுக்கு வரும். இந்த மெஷர் லேர்னிங் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், சரிங்களா? அதில் ஏஏபிசி ஒரு பார்ட்னராக இருக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் உங்களுக்கு மெஷர் லேர்னிங்லேருந்து வரும். இது உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வரலாம். ஸோ எனக்கு வரலையேன்னு யோசிக்காதீங்க, கொஞ்சம் நேரம் கூட எடுக்கலாம், சரிங்களா? நீங்கள் என்ன செய்யணும், அப்படி ஒரு இமெயில் வந்துருச்சு அப்படின்னா அந்த இமெயிலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு திரும்ப அது கேட்கும். அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் எப்போ நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டேட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரம் டு, எப்போ இருந்து எது வரை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். நீங்கள் அந்த ஃப்ரம் டு டேட் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் நடக்குது, சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோவையில் இருக்குது, மற்ற ஸ்டேட்ஸில் பெங்களூர், ஹைதராபாத், செகந்திராபாத், நவி மும்பை, அவுரங்காபாத், பூனே, இந்த மாதிரி பல விதமான சிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த வென்யூவை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட்டை பார்த்துக்கோங்க. பிறகு எந்த செஷன், மார்னிங் செஷனா இல்லை ஆஃப்டர்நூன் செஷனா, அதையும் புக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சீட்ஸ் இன்னும் பாக்கி இருக்குங்கிறத. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கிடலாம். ஒரு விஷயம் நான் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக் பண்ணும்போது சென்னை வென்யூ வந்து கிடைக்கவே இல்லை. பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை வென்யூ புக் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி செய்து தான் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புக் பண்ணியிருந்திருக்காங்க. இது எங்களுக்கு முன்ன தெரியாதனால நாங்கள் திருச்சி இல்லை கோவை அப்படிங்கிற சென்டர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிட்டு இருந்தோம். ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் இந்த காண்டாக்ட் நம்பரை நான் போடுறேன். நீங்கள் டைரெக்டாகவே அவங்கள கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிவிடுங்க. இது ஒரு மெம்பர் ஒன்லி வீடியோவாக தான் நான் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நான் ஒரு வீடியோவாக போடுறேன். எந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், சென்னையில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இதை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க, அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் கண்டினியூ அண்ட் அக்ரி அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சப்மிட் ஆகிடும். இம்மீடியட்டாக உங்களுக்கு இன்னொரு இமெயில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெம்பர் ஐடி, என்னைக்கு தேர்வு எழுத போகிறீங்க, என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, கம்ப்ளீட் அட்ரஸ் என்ன, அந்த வென்யூக்கான அல்லது சென்டருக்கான இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஹால் டிக்கெட். எக்ஸாம் புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இவ்வளவு தான். இதற்காக நீங்கள் வேறு யாரையும் நம்ப வேண்டிய தேவையே இல்லை. நீங்களாகவே செய்து கொள்ளலாம். உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருந்தாலாவே போதும். ஒருவேளை நீங்கள் டாக்டர் ராம்ஸ் அகாடமியில் ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். இப்போது சின்னதாக என்னை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். நான் டாக்டர் ராமசுப்பு. நான் பிஎஸ்சி சைக்காலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். பிறகு எம்எஸ்சி சைக்கோதெரப்பி முடிச்சுட்டு பிஹெச்எம்எஸ் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் முடிச்சு காலேஜ் டாப்பராக இருந்தேன், கோல்டு மெடலிஸ்டாகவும் இருந்திருக்கேன். ப்ளஸ் எம்டி நான் முடிச்சிருக்கேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் மெடிக்கல் கோடிங்கில் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தேன். இப்போ நம்ம இந்த ஏஏபிசி பார்த்தோம் இல்லையா, இந்த ஏஏபிசியில் ஒரு 33 எக்ஸாம்ஸ் இருக்குது.
அந்த 33 எக்ஸாம்ஸையும் நான் முடிச்சுட்டு ஆல் இண்டியா டாப்பராக நான் இருந்திருக்கேன். ஏஏபிசியோட ஸ்பீக்கராக 2 முறை 2015லயும் 2018லயும் நான் இருந்துட்டு இருக்கேன். கரண்ட்லி நான் இப்போ டாக்டர் ராம்ஸ் கோடிங் அகாடமியோட டைரக்டராக இருக்கேன். கிட்டத்தட்ட 3000க்கு மேலே பிள்ளைங்க நம்மக்கிட்ட படிச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மக்கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1 அண்ட் லெவல் 2ன்னு இருக்குது. லெவல் 1ங்கிறது ஒரு ஃப்ரெஷருக்கான ட்ரைனிங், லெவல் 2 வந்து எக்ஸாமுக்கான ட்ரைனிங். இந்த எக்ஸாமுக்கான ட்ரைனிங் வந்து 3.5 மாதம் நடக்குது. அதாவது சனி ஞாயிறு ஆகிய இந்த 2 நாட்களில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் கோடர்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அவங்க எக்ஸாமுக்கு படிக்கிறனால சனி ஞாயிறில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. வார நாட்களில் உங்களுக்கு லெவல் 1க்கான ட்ரைனிங், ஃப்ரெஷர்ஸ்க்கான ட்ரைனிங் இருக்குது. நம்ம அகாடமியில் பல நாடுகளில் இருந்து அமெரிக்கா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத் இது போன்ற பல நாடுகளில் இருந்து படிச்சிருக்காங்க. இந்தியாவிலேருந்து 20 ஸ்டேட்ஸ்க்கு மேலே 20 மாநிலங்களுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்துருக்காங்க. நீங்களும் படிக்க விரும்புனீங்கன்னா பலவிதமான மார்க் டெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் வீக்லி டெஸ்ட் வச்சு செக்ஷன் வைஸ், சாப்டர் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் தரோவாயிரலாம். ஒருவேளை நீங்கள் சிபிசி எக்ஸாமுக்கான ட்ரைனிங் தேவை அல்லது மெடிக்கல் கோடிங் இந்த ஃபீல்டுக்கான ஃப்ரெஷர் லெவல் ட்ரைனிங் வேணும்னா கூட தாராளமாக நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். இதற்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் இந்த ப்ரெசன்டேஷன்லேயே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கான சரியான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் எக்ஸாமுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எக்ஸாம் அன்னைக்கு என்னென்ன நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும், தேர்வு எப்படி நடக்கும், நீங்கள் எப்படி ஆன்சர்ஸை அட்டெம்ப்ட் பண்ணணும், இதை பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி.